வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி சிவின் ஃபுட்டில் பாகக்காய் ரசம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு சின்ன சைஸ் பாகக்காய் எடுத்திருக்கேன். பாகக்காவோட அரைவாசி, அது கூட கொஞ்சமாக புளி ஊற வச்சு எடுத்திருக்கேன். முதல்ல ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். அதில் ஒரு ஸ்பூன் ஆயில் நல்லா கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறமா அது கூட ஒரு தக்காளியை உள்ளே சேர்த்துக்கலாம். தக்காளியை சேர்த்ததுக்கப்புறமா அதை ஒரு தடவை வதக்கிக்கலாம். கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா அது கூட 4 பல்லு பூண்டு சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். பாவக்காயை சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை உள்ளே சேர்த்துக்கலாம். அதை ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். வதக்கினதுக்கப்புறமா கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்ததுக்கப்புறமா அதோட வதக்கிக்கலாம். அதையே நான் 1.5 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். அதை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ணி வச்சு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் வேக வச்ச தக்காளி, பாவக்காய், அது கூட சீரகம், மிளகு சேர்த்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு கடாய் எடுத்துக்கலாம். அதில் 2 ஸ்பூன் ஆயில் விட்டு கொஞ்சமாக எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம், கருவேப்பிலை உள்ளே சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா அது கூட பாகக்காய், தக்காளி, சீரகம், மிளகு, பூண்டு இதெல்லாம் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறத உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு கொதித்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சம் புளி தண்ணி சேர்த்துருக்கலாம். கொஞ்சம் கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறமா வேக வச்ச தண்ணியை அதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். வேக வச்ச தண்ணியை சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். கலந்து விட்டதுக்கப்புறமா அது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் இதோட கரும்பு சர்க்கரை சேர்த்துக்கிட்டேன், இதோட சுவைக்காக. சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கொதித்ததுக்கப்புறமா இறக்கிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.